கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையிலே எபேசிய சபைக்கு எழுதின நிருபமாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின இந்த 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீ தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். தீங்கு நாள் என்பது ஒரு மனுஷனுக்கு எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணம், தாவீது அன்று யுத்தத்திற்கு போகாமல் உப்பரிகையின் மேலே உலாவிக் கொண்டிருந்தான். அது அன்றைக்கு அவனுக்கான தீங்கு நாளாய் அமைந்தது. அவன் அதேபோல் பிசாசின் சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலை கணக்கிட்டான். அதுவும் அவனுக்கு தீங்காக முடிந்தது. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த நாளில் தீங்கு வரும் என்று கூற முடியாது. அதே போலதான் தேவனுடைய ஜனம் தீங்கு நாளை எதிர்த்தவர்களாய் நிற்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். வான மண்டலில் உள்ள பொல்லாத சேனைகள் நமக்கு விரோதமாக நம்மை கர்த்தரிடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். நம்முடைய ஜெபம் அந்த வான மண்டலத்தின் சேனைகள் அது இயங்காதபடிக்கு நம்முடைய ஜெபம் நம்மை தற்காக்கும். அவர் 18ஆம் வசனத்தில் கூறுகிறார், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் சகல விதமான வல்லமைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அந்த யுத்தத்தின் ஆயுதத்தையும் அந்த ஆடையையும் நாம் அணிந்து கொண்டவர்களாய் எப்போதும் நிற்க வேண்டும். ஏனென்றால் போர் சேவகனாயிரு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் கூறுகிறார். போர் சேவகனாய் இருப்பவன் தன்னை தானே தற்காத்து கொள்ள வேண்டும். அதுபோல பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நிற்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அதைத்தான் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் நில்லுங்கள் என்று கூறுகிறார். சத்தியம் என்னும் கச்சை கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள், சத்தியத்திற்கு உட்பட்டு அந்த உண்மை உள்ளவர்களாய் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். தானியேல் தன்னை உண்மையுள்ளவனாய் காத்து கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் சத்தியத்தை காத்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நிற்க வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் என்று வசனம் கூறுகிறது. நம் இருதயத்தையும் நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு சகலவித வேண்டுதலோடும் நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பொல்லாங்குக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்முடைய சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்க ஆவலோடு நாம் எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய கால் சறுக்குகிறது என்று நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீங்குக்கு விலகி ஓட வேண்டும். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். இந்த கால்களை நாம் சுவிசேஷத்திற்கென்றும் பாதரட்சை கர்த்தருக்கென்ற சுவிசேஷத்தை ஆயத்தத்திற்கென்றும் நாம் பயன்படுத்த வேண்டும். பொல்லாங்கனியும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். பொல்லாங்கனியும் அக்கினி ஆஸ்திரங்கள் என்ன? நமக்கு விரோதமாய் வருகின்ற வார்த்தைகள், நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் பேசும் தூஷண சாபங்கள், இவைகள் யாவற்றையும் நாம் அவித்து போடத்தக்கதான கர்த்தர் எனக்கு ஜீவன் என்ற வார்த்தையுடனும் கர்த்தர் மேல் விசுவாசத்துடனும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று நாம் நம்முடைய விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும்.
உன்னோடு கர்த்தர் இல்லை, இதோ நீ பாவம் செய்தவன், இதோ நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, ஒரு வளர்ச்சியும் காண முடியாது, எல்லா பாவங்களும் சாபங்களும் உன் தலைமேல் இருக்கிறது என்று ஒருவன் உன்னை குற்றம் சாட்டினால், இதோ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கென்று பயந்திருக்கும் பிள்ளைகளுக்கு எதுவும் எங்களை சேதப்படுத்தாது என்று விசுவாசத்தோடு நிற்க வேண்டும். அப்பேற்பட்ட மனுஷ வார்த்தைகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அவைகள் யாவற்றையும் முறியடிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் நம் கையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைசீராவை நாம் கொண்டு இருக்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைசீரா, நம்முடைய ரட்சிப்பை பற்றின நம்பிக்கை முதலாவது நமக்கு வேண்டும். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை முதலாவது நமக்குள் வேண்டும். இந்த ரட்சிப்பும் அபிஷேகமும் ஒரு மனுஷனுக்குள் இருந்து கிரியை செய்தால் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் அந்த மனுஷனுக்குள் கிரியை செய்வார். இதோ என்னுடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். நம்முடைய சிந்தையை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கு நெய்கிற அக்கினி ஆஸ்திரங்களின் வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தையை அலைப்பாய செய்து கொண்டே இருப்போமே என்றால் அந்த சிந்தனையின் மூலம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சிந்தை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். அந்த கட்டப்பட்ட நிலைமையில் நம்மால் எந்த காரியத்தையும் சிந்திக்க முடியாது, புதிதாக எந்த செயலும் செய்ய முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இப்படியாக நம் சிந்தை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். அப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? தலைச்சீராவை நாம் அணிந்திருக்க வேண்டும். அந்த பொல்லாங்கு நெய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் எதுவும் நம்முடைய சிந்தனையை தாக்காதபடிக்கு அப்பாலே போ சாத்தானே என்று கூறி நம்முடைய சிந்தனையை நாம் கர்த்தருக்கு நேராகவும் தேவ வசனத்திற்கு நேராகவும் நாம் சாய்க்க வேண்டும். கடைசியாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக வசனத்தை நாம் படித்து மனப்பாடம் செய்திருப்போம். ஆனால் அந்த வசனத்தை பயன்படுத்தும் நேரத்தில், பயன்படுத்தும் விதத்தில் நாம் பயன்படுத்தினோம் என்றால் அதுவே நமக்கான வெற்றியை தரும். ஆவியின் பட்டயம் எல்லா வித ஆயுதங்களும் நம்முடைய சரீரத்திற்கு இருக்கும். ஆனால் இந்த ஆவியின் பட்டயம் என்னும் தேவ வசனம் நம்முடைய ஆவிக்கு பட்டயமாய் இருக்கிறது. சரீரத்தை காட்டிலும் ஆவி மேன்மையுள்ளது. நம்முடைய ஆவி தொய்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் உட்கொண்டு ஆவியை பலனடைய செய்ய வேண்டும். இதுதான் ஆவியில் பலனடைவது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் நிற்போமே என்றால் இந்த சகலவித பிசாசின் சோதனைகளுக்கும் சகலவித பிசாசின் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உள்ளவர்களாய் நாம் நிற்போம். தீங்கு நாள் எந்த நாளில் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எந்த நாளில் தீங்கு நாட்கள் வந்தாலும் அதை நாம் நின்று போராடி ஜெயித்தவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொண்டவர்களாய் எல்லா நாளிலும் நம்மை காத்து கொள்ளும்படியாக ஆவியின் பட்டயமாகிய வசனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவோமாக. இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.